நான் படித்த காலேஜ் அப்படியே கிராஸ் பண்ணும்போது டப்புன்னு மண்டைக்குள்ளே 1000 மெமரிஸ். கவுன்சிலிங் போனதுலேருந்து டிகிரி வாங்கின வரைக்கும் ஒரு சின்ன படமே மண்டைக்குள்ளே ஓடிட்டு, இன்றைக்கி வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர் எப்போவுமே என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் படித்தது, வேலை பார்த்தது எல்லாமே இங்கே தான். என்னோட ஒரு செகண்ட் ஹோம் டவுன் மாதிரி. எப்போல்லாம் வரேனோ அப்பமா சந்தோஷமாக புஸ்டிக் ஆயிடுவேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன்னா இன்னும் சந்தோஷம். இந்த கடையிலனா சாப்பிட்ருக்கோம், வாங்க திருப்பியும் போய் சாப்பிட்டு மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி கல்யாணம் நடக்குது. அவனா ஒன் ஆஃப் த டேஸ் கலர். எப்போனா வீட்டு ஞாபகம், வீட்டு சாப்பாடு ஞாபகம் வருதோ, எங்களுக்கு வீட்டு சாப்பாடு கொடுத்த தெய்வம் அவ. அவங்க வீட்டில் கல்யாண வீட்டில் சாப்பாடு சொல்லவா வேணும்னு சொல்லி மட்டன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65ன்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு நான் பரபரப்பாக திருப்பி பெங்களூர் கிளம்ப போயிட்டேன். ஏன்னா எங்கள் ஆளை தனியாக அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால் அவங்கள பார்க்க போகணுன்னு அவசரமாக அங்கே போய் கிளம்பி போன உடனே எனக்கு செம்ம வயிறு பசி, வாங்க போய் எங்கேயாட்டு சாப்பிட்லான்னு சொல்லி தாபா ஸ்டைல் அந்த இதுக்கு தான் போயிருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி தாபா ஸ்டைல் சாப்பிட்டதில்ல. டிப்பிக்கல் நார்த் இந்தியன் ஃபுட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா காரசாரமாக நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேரவே லேட் ஆகிட்டு